உண்மையான பக்திக்காக இறைவன் இறங்கி வந்து அருள் புரிவாருன்ற கதைகள் நமக்கு பல தெரியும். அதே உண்மையான பக்திக்காக இறைவன் இறங்கி வந்து பிரம்பால் அடி வாங்கின கதை உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, மதுரையை அரிவர்தன பாண்டியன் என்னும் மன்னன் ஆட்சி புரிஞ்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் வைகை ஆற்றுல வெள்ள அபாயம் ஏற்படுது. அந்த வெள்ள அபாயத்தை தடுத்து ஊர் மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த கரைகளை பலப்படுத்தணும்னு முடிவு செய்கிறாங்க. இந்த வேலைக்காக ஊரில் இருக்க ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒவ்வொருத்தர் வந்து மண் சுமந்து அந்த கரையை கட்டணும் அப்படிங்கிறது கட்டளை. அதே ஊரில் வந்தி அப்படின்னு ஒரு புட்டு விற்கிற ஒரு பாட்டி வந்து வசிக்கிறாங்க. அவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஏழ்மையான நிலைமையாக இருந்தாலும் முதல் புட்டை வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு அந்த புட்டை வந்து ஒரு சிவனடியாருக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டப்புறம் தான் வியாபாரத்தையே அவங்க ஆரம்பிப்பாங்க. பாட்டியோட பங்கிற்காக வேலை செய்ய அங்கே யாருமே இல்லை. அதனால் கூலிக்காக ஒரு ஆள் தேடுறாங்க. அந்த கூலி ஆளாக இறைவனே வராரு. இறைவன் வந்த உடனே பாட்டிக்கிட்ட, பாட்டி உன் புட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், முதல்ல புட்டை கொடு, நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மள்கிட்ட தினமும் புட்டு வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இல்லை இந்த பையன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. புட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இறைவன் வந்து அவரோட லீலையை ஆரம்பிக்கிறாரு. எல்லோரும் ஓடி ஓடி வேலை செஞ்சிட்ருக்கப்போ இந்த பையன் மட்டும் வேலை செய்யாமல் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க, ஆடிட்டு இருக்காங்க, பாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருந்த அதிகாரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இதை போய் மன்னன்கிட்ட சொல்லிடுறாங்க. மன்னனும் ரொம்ப ஆவேசத்தோடு இங்கே வராங்க. வந்துட்டு இந்த பையன் என்னடா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கானே, இந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்பெடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த அடி அவர் முதுகில் படலைங்க, ஆனால் அந்த வலியில் அங்கே இருக்க அத்தனை பேரும் துடிச்சாங்க. இதை பார்த்த உடனே மன்னனுக்கு வந்திருக்கிறவர் சாதாரண மனிதர் கிடையாது, இது சர்வ வல்லமை பொருந்திய அந்த சிவபெருமானே தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஒரு மன்னனா என்கிட்ட இல்லாத செல்வமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, ஆனால் எனக்காக காட்சி கொடுக்காத அந்த இறைவன் அந்த ஏழ்மையான பாட்டியின் தூய்மையான பக்திக்காக வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அப்படின்னா பக்திங்கிறது வந்து ஆடம்பரமான பூஜைகளிலோ இல்லை செல்வ அதிகாரத்திலேயோ கிடையாது, உண்மையான தூய்மையான மனசுக்கு தான் அப்படிங்க உணர்த்துறதுக்காகவே இறைவன் இந்த லீலையை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு.